இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் ஒரு வெஜ்ஜு சுக்கா. இந்த சுக்காவை வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், சாதத்தில் வெறுமன சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுக்கா பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பு அரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வேறு சுக்கா செய்கிறதுக்கு நான் சோயாவை வந்து ஒரு நல்ல சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டு மூடி வச்சுருக்கேன். இதை அப்படியே நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்ததுன்னா கூட, இல்லைனா வடித்து கூட, தண்ணியை வடிச்சிட்டு கூட இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி தட்டில் பிளேட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். நல்லா சூடு ஏறிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இதை வந்து நான் அப்படியே மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்றேன். அதை அப்படியே கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அப்படியே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். கிரேவியை சுக்காவை தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து இந்த சுக்காவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே 2 துண்டு பட்டையும் ஒரு 2 பிரிஞ்சி இலையும் உள்ளே சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு இந்த சுக்காவுக்கு தகுந்த ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் தட்டை போட்டு மூடி அப்பப்போ கிளறி விடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து குழம்புத்தூள் இல்லை அப்படின்னம்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுமா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி கலருக்காக வேண்டி சேர்க்குறேன். சின்ன ஸ்பூனால் நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், நம்ம கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா தூள் எதனா ஒன்று சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். காரம் வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டோம்னா அன்றைக்கி மிளகு போட்டு வறுத்துருக்கோம், அதனால் மிளகுல உள்ள காரம் ஏறும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஞாபகமாக சேர்த்துக்கணும். நம்ம இந்த சோயாவை நல்லா புளிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துடணும். சோயாவை வந்து புளியும் போது நல்லா சுக்கா புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே மசாலா ஏறின அன்னைக்கு அந்த காரமே உள்ளே தெரியாத அளவுக்கு தண்ணி தான் நச்சுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தட்டை போட்டு மூடிட்டு ஒரு அப்பப்போ கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த சுக்கா இந்த அளவுக்கு ரெடியான உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இது லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நல்லா சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லியவும் மேலே தூள் விட்டு கிளறி விட்டு இறக்கணும்னா சுக்கா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது மீல் மேக்கரை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி செஞ்சு கட்டியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.